I'm waiting for தலைவர் 173 and இவர் தான் உள்ள வராரா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பாவே பணம் கொடுத்தார். சௌந்தர்யா ரஜினிகாந்த் அண்ட் மகேஷ் ராஜ் பசலியான் அப்படின்னு போட சொன்னதே அக்கா தான் போட சொன்னாங்க. இந்த இடத்துல நான் கண்டிப்பா வந்து ரஜினி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு கதையை அந்த கதாசிரியரான இயக்குனர் நம்புறதை தாண்டி அந்த இயக்குனரையும் அந்த கதையும் நம்பி பணத்தை போட்டு அவங்களுக்கான நம்பிக்கையை கொடுத்து ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கும் கிடையாது. அப்படி ஒரு கிரியேட்டர் நம்பின கதையை அதோட நம்பிக்கை குலையாமல் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் கரெக்டாக பொசிஷன் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய ஆர்ட்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு புது கொலாபரேஷனில் புது கதையை, புது டைரக்டரை, புது ஹீரோவை லான்ச் பண்ண போகிற ப்ரொடியூசர் மகேஷ் ராஜ் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் 8 மாதம் கழிச்சு அகைன் நான் ப்ரெஸ்ஸை பார்க்குறேன். வெரி ஹாப்பி உங்கள் எல்லாரையும் அகைன் நான் திரும்ப பார்க்குறது. ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தில் நான் பார்க்குறேன். படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க. பட் படத்தை பற்றி நான் திரும்ப பேசல. நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறோம். அந்த படத்தை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட February 6 சமர்ப்பிக்கிறோம். ரிசல்ட் அவங்க பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக ஹிட்டு தான் அப்படிங்கிறது வந்து நான் சௌந்தர்யாக்கா கிட்ட ஸ்கிரிப்ட் படித்த உடனே கொடுத்தது. ஸோ அதை மக்களும் கொடுப்பாங்க நான் நம்புகிறேன். எனக்கு இங்கே வந்திருக்க கெஸ்ட் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சக்தி அண்ணா, அருண் விஸ்வா பிரதர், ஸ்ரீனிஸ் பிரதர், ராம்குமார், சிபி, தேசிங், கீர்த்தி, ஸோ எல்லாருமே நான் கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் எதுக்குமே நோன்னு சொல்லாமல் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எனக்கு குட் நைட்லேருந்தே சக்தி அண்ணன் எனக்கு தெரியும். ஸோ அவர் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக குட் நைட்டுக்கு இருந்திருக்கிறாரு. அண்ட் அருண் விஸ்வா பிரதர், அவர்கிட்ட நான் ரொம்ப ரொம்ப நெருங்கி பழகியிருக்கிறேன். ஒரு ஈவெண்ட்டுக்கு நானும் அருண் விஸ்வா பிரதரும் போயிருந்தோம் ரீசெண்டாக ஒரு 2 months பிஃபோர். அப்போ அங்கே இருக்க சில பேர் வந்து எனக்கு தெரியாது, சில பேர் எனக்கு தெரியும், சில பேர் எனக்கு தெரியாது. என் கையை பிடிச்சி ஒருத்தர்கிட்டையா கூட்டிகிட்டு போனார். மகேஷ் உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாது பிரதர் அப்படின்னு. ஏன்னா கையை பிடிச்சி அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட என்னை இன்ட்ரோ பண்ணி இவர் இப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏகதேசம் ஒரு 4-5 பேர்கிட்ட அவரே நான் எங்கேயா நின்றுட்டு இருந்தார், அவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டார். ஸோ இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும்னு எனக்கு தெரியல. அண்ட் இப்படி ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் எல்லோரும் இருந்துகிட்ருக்குறோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் பிரதர். அண்ட் ஸ்ரீனிஸ் பிரதர், அவர் வந்து அவரோட ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த ஈவெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட இருந்து நான் அதை கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயம் நான் அவர் செய்கிறாருன்னா அந்த ஈவெண்ட்டோட விஷயத்தை எனக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு 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 கார்டு போட்டு அனுப்புகிறாரு ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருந்து நான் அவர்கிட்டே சொன்னேன், என்னையா இது ரிமைண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கார்டு பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு. அண்ட் தேசிங் பிரதர், அவருக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாண்டு. அது ஒரு 6-7 வருஷம் பாண்டு. அவர் ஃபஸ்ட்டு நான் குட் நைட் பண்ணுறேன்னு சொல்லும்போது எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் என்கிட்ட சொல்லலை, பட் சொல்லாமல் சொன்னார். அண்ட் ஐ திங்க் ஐ மேக் ஹிம் ப்ரவுட் நவ். அவர் சொன்னதை வந்து அவர் மகேஷ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற, தேசிங் எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது எனக்கு எவ்வளோ பெருமையோ அதே பெருமை அவருக்கும் இருக்கும். நான் கொடுத்துட்டே நான் நம்புகிறேன். And Sibi, recently I'm waiting for தலைவர் 173 and Sibi நல்லா பண்ணுங்க. அக்கா வந்து ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். அண்ட் கீர்த்தி, தேங்க்ஸ் பிரதர். நான் கூப்பிட்டு அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து மாற்றுக்கிறதே இல்லை, எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குன்னு சொல்லவே இல்லை, இமீடியட்டாக தான் வந்தீங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். மணி ஐயா, நான் எந்த ஸ்டேஜில் ஏறினாலும் அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடியும் நான் அவர்கிட்ட பேசாமல் நான் போனதில்லை. நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா அது மணிகண்டன் ஐயாவால் தான். மெயின் ரீசன் குட் நைட்டுங்கிற படம் முதல்ல எனக்கு பண்ணுது. அப்போ நான் எங்கள் வீட்டில் சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்து என்னை ஒரு விஷயம் கூட யோசிக்காமல் எத்தனை கோடி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு உடனே அதை வந்து கொடுத்தாரு. அப்போது மணிகண்டன் ஐயா வந்து நான் அந்த டைரக்டர் மேலேயோ அந்த கதை மேலேயோ அந்த நம்பிக்கை எவ்வளைக்கும் மணிகண்டன் ஆக்டர் இவர் தான் உள்ளே வராரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவே பணம் கொடுத்தார். அது வர பணம் கொடுக்கல படத்துக்கு. ஸோ அந்த ஒரு இதில் வந்து மணிகண்டன் ஐயா பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது தான். ஸோ அதுக்கு அடுத்தது லவ்வர்.
ஆக்சுவலி நானும் சௌந்தர்யாக்காவும் இப்போது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் 2 பேர் கூட எப்படியாவது ஒரு படம் அடுத்து நாங்கள் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஷான் ஐயா, அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவு அது ஒரு விதமான ஒரு நல்ல ஒரு பாண்டிங். அதை விடைக்கு மேலே சௌந்தர்யாக்காவுக்கும் ஷானுக்கும் அவர் எனக்கு எவ்வளோ பண்ணுவாரோ அதை விட ஜாஸ்தி சௌந்தர்யாக்காவுக்கு பண்ணணும், மேம் ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருப்பாரு. 3 படத்தில் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலை, பட் இந்த படத்தில் சொன்னார். நேற்று நைட்டு பேசும்போது என்கிட்ட சொன்னார், நீங்கள் இதை பாருங்கள், என்ன பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னாரு. அது வந்து குட் நைட்லேயும் சொல்லலை, லவ்வர்லேயும் சொல்லலை, டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் சொல்லலை, இப்போ இதில் சொல்கிறாரு. ஸோ ஏதோ பெருசாக ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வியாஸ், தேங்க்யூ வியாஸ். வியாஸ் வந்து ஒரு பயங்கரமான நல்ல க்யூட் டேரக்டர், பப்ளி டேரக்டர் அவர். ஸோ ஐம் வெயிட்டிங். நானும் அக்காவும் நிஜமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள். என்னோட டீம் அபி, அனஸ்வரா, மதன் வந்து ஒரு பயங்கர தெளிவான ஒரு கிளாரிட்டியான ஒரு டைரக்டர். அம்மா அப்பா வந்திருக்கீங்க. நான் அபியோட அம்மா அப்பாக்கிட்டேயும் சொன்னேன், உங்கள் பையன் ரொம்ப நல்லா வருவான்னு, வந்துட்டான். உங்கள் பையனும் ஒரு முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பான், ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பான். அது நாங்கள் 2 பேருமே கூட எப்போவுமே பின்னாடி நிற்போம். ஏன் அபி, உன்னை பற்றி நான் நிறைய பேசினேன், தயவு செஞ்சு மாறாத, அப்படியே இரு, பியூர் சோல் அப்படியே இரு, மாறாத. அண்ட் அனஸ்வரா, நீ வந்து இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஒரு துருத்துரு ஆக்ட். நீ அது ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிடுச்சு படத்தோட லீகே. அண்ட் மோகன்ராஜ் அண்ணே தேங்க்ஸ்ண்ணே, உங்களோட வார்த்தைகளுக்கு. எழுதுறதுக்கு மட்டும் இல்லை, என் பின்னாடி நிறைய சொல்லுவீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அண்டு பாலா எத்தனை பேருக்கு வாழ்க்கையை மாற்றிட்டு இருக்கான்னு தெரியல. மதனும் பாலான்றான், அபியும் பாலான்றான், யாரா அந்த பாலாங்கிற மாதிரி. ஸோ பாலா, தேங்க்யூ ஸோ மச். நீ பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கும் அக்காவுக்கும் பண்ணியிருக்கிற, தேங்க்யூ. அண்டு பிரசாந்த், தேங்க்ஸ் பிரசாந்த். ஒட்டுமொத்த டீமுக்கும் ரொம்ப நன்றி. ஏடி பாய்ஸ், அக்கா முன்னாடி வச்சு சொல்கிறேன், லவ்வர் படத்தில் வந்து வியாஸ் வந்து டைரக்டராக இருந்தார், இவன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக உங்களை மாதிரி உட்காந்துருந்தான். இன்றைக்கி நீங்கள் அத்தனை பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. டெஃபினட்டாக அடுத்தது நீங்கள் இங்கே வருவீங்க டைரக்டராக. இது அக்காவோட மனசும் அப்படி தான். அக்கா கிட்ட நான் கேட்கவும் இல்லை. அடுத்து டெஃபினட்டாக நம்ம டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாய்ஸ்க்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணணும். அது அக்காவும் நானும் ஆல்ரெடி பேசிட்டோம். அண்ட் காவியா, எல்லோரும் உன்னைய பற்றி பேசிட்டாங்க, போதும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சௌந்தர்யாக்கா. அண்ட் எல்லாருமே எல்லாம் சொல்கிறாங்க, பட் அக்கா இல்லைன்னா, இப்போ ஷான் ஐயா சொல்லியிருந்தார், இந்த படத்தில் வந்து ஷான் ரோல்டன்னு அவங்க பேருக்கு கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு, பெருமைன்னு சொன்னீங்க. எனக்கு அவங்க பேருக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நான் எவ்வளோ பெருமையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கய்யா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவ், நான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். சௌந்தர்யா ரஜினிகாந்த் அண்ட் மகேஷ் ராஜ் பசலியான் அப்படின்னு போட சொன்னதே அக்கா தான் போட சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வந்து சௌந்தர்யா ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். அக்கா சொன்னாங்க, தம்பி ஓன் பேர் போடு தம்பி அப்படின்னாங்க. ஸோ அது போட்டதுக்கப்புறம் ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. அது பயங்கரமான ஒரு மொமெண்ட் எனக்கு. அக்கா வந்து எல்லாமே அவங்களால தான் டக்குன்னு நடந்தது. ஸோ இப்போ ஒரு ஐடியா நம்ம ஒன்று பண்ணுறோன்னா அந்த ஐடியாவுக்கு எஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பொசிஷனிங், அந்த மார்க்கெட்டிங், இந்த விஷயங்கள் எல்லாருமே பேசினாங்க. பட் எனக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியாவை பின்னாடி இருந்து இந்த ஈவெண்ட்டுக்கும் இவ்வளோ பின்னாடி நின்று வேலை பார்த்தது என்னோட அசோசியேட் ப்ரொடியூசர் விஜய் தான். இதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் இப்போ ஆள் இங்கே இல்லை, எங்கேயோ போயிருப்பார், ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பார். ஸோ எல்லா விஷயத்துலையும் அவரோட சப்போர்ட். நானும் சௌந்தர்யாக்கா அவங்க ஒரு டீமாக தான் உட்காந்து பேசுவோம். நாங்கள் 2 பேருமே எந்த முடிவு எடுக்க மாட்டோம். அதுதான் எங்களோட பெரிய சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த இடத்துல நான் கண்டிப்பாக வந்து ரஜினி சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அபி சொல்லும்போது தான் எனக்கே தெரியுது சார் தான் அவனோட இன்செக்யூரிட்டியை மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ ரஜினி சார் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என்னோட ஒரு பெரிய அட்மைரர். உங்கள் பொண்ணு கூட நான் சேர்ந்து நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. நான் வந்து அந்த வீட்டில் உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்த பையன். என் வாழ்க்கைக்கு இன்றைக்கி ஒரு போனஸ். சௌந்தர்யக்கா மாதிரி ஒருத்தங்களை வந்து நான் அக்கான்னு கூப்பிட்டு பண்ணுறது. நான் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கேன். அக்காவை பிடிச்சி இழுத்து பண்ணிகிட்ருக்கிறது தான். பட் எல்லாமே படத்துக்காக தான். அண்ட் ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன்,
வித் லவ்க்கு முன்பு சௌந்தர்யாக்கா வேற, வித் லவ்க்கு பின்பு சௌந்தர்யாக்கா வேற. ஸோ அது டெஃபினட்டாக இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவங்க எல்லாரும் பார்ப்பீங்க. அண்ட் நான் ஏன் படத்தை பற்றி நிறைய பேசலைன்னா, படத்தை பற்றி எல்லாருமே நிறைய 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 விஷயங்கள் பேசிட்டாங்க. ஸோ February 6th இந்த படம் வந்து தியேட்டருக்கு வருது. நீங்கள் எல்லாரும் பார்த்து எப்படி 3 படத்துக்கும் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்களோ, நல்ல படம்னா நீங்கள் என்றைக்குமே சப்போர்ட் கொடுப்பீங்க. அந்த சப்போர்ட் டெஃபினட்டாக இந்த படத்துக்கும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ தேங்க்யூ ஆல். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என்னோட நான் சம்பாதிச்ச பெரிய விஷயங்கள் வந்து நான் இங்கே இருக்கிற நான் கூப்பிட்ட உடனே வந்திருக்கிற ஆட்கள்னு நான் நம்புகிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலியில் நான் சம்பாதிக்கலையோ வாட்டவர், நான் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன். அது என்னை என் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எப்போவுமே இது தொடர தான் செய்யும். இந்த அன்பு என்றைக்குமே என்கிட்ட இருக்கும். என்னோடய டீம் பசங்களுக்கு நானும் சௌந்தர்யாக்காவும் டெஃபினட்டாக ஒரு பக்கபலமாக நாங்கள் இருப்போம். அதை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை நம்ம திரும்ப எடுத்துருக்குறோம். Feb 6 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல இன்னும் மறந்துட்டேன். எங்கே போனார் எங்கள் தலைவர் PRO யுவராஜ்? எஸ், எங்கே போனார் கிங் மேக்கர்? தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே எல்லாமே அவரோட அவன் செயலுங்கிற மாதிரி அவரோட செயல் இது. அவ்வளோ பெரிய ஒர்க் எனக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கிறார், எங்கள் டீமுக்காக பண்ணிகிட்ருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் தலைவா. எங்கே இருக்கீங்கன்னு தெரில, இந்த தான் இருக்காரா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். அண்ட் எங்கள் டீமுக்கு நான் பெருசாக சொல்ல தேவையில்லை. எல்லாரும் என்னைய நான் பேர் சொல்லாமல் இருந்தாலும் மன்னிச்சு விட்டுருவாங்க. பட் ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா. உங்களுக்கு தான். தேங்க்யூ ஸோ மச்.